பீகாரை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் எஸ்ஐஆர் தொடங்குகிறது. இந்த நிலையில தான் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் நிறைய கட்சிகளை கூட்டு தீர்மானம் போட்டு உச்ச நீதிமன்றத்துக்கும் போயிருக்கிறாங்க, ரிட் பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க. இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஆபத்தானதா, உண்மையிலேயே அரசியல் நோக்கம் கொண்டதா, இல்லை இதற்கு ஆப்போசிஷன் ஃபார் த சேக் ஆஃப் ஆப்போசிஷன், எதிர்ப்பு தெரிவிக்கணுங்கிறதுனால எதிர்கட்சிகள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களாம். பல கேள்விகள் இதோடக்கி எழுந்திருக்க விவாதிக்கலாம். எஸ்ஐஆரை தடுக்குமா திமுக கூட்டணியின் எதிர்ப்பு நம்முடைய விவாதிக்க திரு தமிழ்க அமுதரசன், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஃபயர் பிராண்ட், பாஜகவுடைய ஃபயர் பிராண்ட் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ், பேராசிரியர் அருணன், திரு அதிரி வீரராம பாண்டியன், அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அதிமுகவின் சார்பாக திரு இணையரார். அமுதரசன், என்ன செஞ்சிட முடியும் உங்களால்? ஏற்கனவே எஸ்ஐஆருக்கு பீகாரில் போயிருக்கிறாங்க, அதெல்லாம் தாண்டி தான் போயிருக்கு. இது நீங்கள் தேவையில்லாமல் அரசியல் நோக்கம் பார்க்குறீங்க அப்படிங்கிற பதில் சொல்லப்படுது. ஓகே, இது தேவையில்லாததுன்னு கிடையாது. தேவையில்லாமல் ஒரு குழப்பத்தை இன்றைக்கு பாஜகவினுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் செய்யறதுனால தான் இந்த டிபேட்டே வந்திருக்குது. இயல்பாகவே எல்லா தேர்தலும் மரும கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தங்கிற மாதிரியா? அப்படி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாகவுமே வாக்காளர்கள் சரிபார்க்கிறது, வாக்காளர்களை நீக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை தேர்தல் ஆணையம் அதிகாரிகள் தொடர்ந்து ஈடுபட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த தேர்தல் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் முறை அப்படிங்கிறது வழக்கமாக நடைபெறக்கூடிய ப்ராசஸே கிடையாது. இது கிட்டத்தட்ட ஒரு சிறப்பு திருத்தம் அப்படிங்கிற பேரில் ஒரு குடியுரிமை திருத்தத்தை நடைமுறைப்படுத்துறது மாதிரியான போக்கு இதில் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே மூணு கேட்டகரியாக பிரிச்சுருக்குறாங்க. அதாவது 1987, 2004, 2004க்கு அப்புறம் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தில் உங்களுடைய அப்பா அம்மாவோடைய டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய பேரண்ட்ஸோட டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், இந்த ஆவணங்களை எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் ஒரு குடியுரிமையான நபராக கன்சிடர் பண்ணப்படுறீங்க. இதில் என்ன கேட்குறாங்க, எஸ்ஐஆர்லையும் அதே தான் கேட்குறாங்க. நீங்கள் வாக்காளர்களை நீக்கிறது, சேர்க்கறது, அதை சரி பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸை நீக்கிட்டு இன்னைக்கு நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் போயிட்டு இன்னைக்கு நீங்கள் எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டில் போனீங்கன்னா இப்போ 6.5 கோடி பேர் தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு ஆஸ் ஆஃப் டேட் நவ் இப்போது யாருமே வாக்காளர்களே கிடையாது. இந்த எஸ்ஐஆர் முடிஞ்சு மறுபடியும் அந்த டிராஃப்ட் வெளில வரும் பொழுது தான் வாக்காளர்கள் உங்களுடைய அந்த நம்பரை போட்டு நீங்கள் இப்போ எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டில் எடுக்கிறீங்கன்னா இப்போ இருக்காது, உங்களுடைய வாக்காளர் தகவல்கள் இருக்காது. ஸோ இந்த நடைமுறை அப்படிங்கிறது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு எதிரானது. நீங்க இது அன்கான்ஸ்டிடியூஷனலா கோர்ட் எப்போவே தலையிட்டு இல்ல அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இஃப் இட் வாஸ் குட் இனஃப் ஃபார் பீகார், தமிழ்நாட்டில் இன்னும் கோர்ட்ல முடிவு வரலையே. அப்படி இருக்கிறப்ப நிலுவையில இருக்கிறப்போ கோர்ட்டு கேட்ட எந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லியிருக்கிறீங்க? பீகார்ல மாநிலங்கள்ல இருந்து வெளிநாடுகள்ல இருக்கக்கூடியவர்களுடைய வாக்குகள் பீகார்ல வெளிநாட்டுல இருந்து, அதாவது மற்ற மாநிலங்கள்லாம் சொல்றாங்க, அசாம் அந்த இதெல்லாம் பீகாருடைய வாக்குரிமையை தேர்தல் நிர்ணயிப்பதா, அதனால நாங்க இங்க எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு சொல்லிட்டு இப்போ எலெக்ஷன் கமிஷனர் ஆபீசர் என்ன சொல்றாரு, தலைமை தேர்தல் ஆணையர் என்ன சொல்றாரு, ரொம்ப மக்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம், அதனால நாங்க மற்ற 12 மாநிலங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்றோங்கிறாங்க. உயிரோட இருக்கிறவங்க இன்னைக்கு உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. உயிரோட இல்லாதவங்க உயிரோட இருக்கிறதா சொல்றீங்க. ஒரு 300 பேர் இருக்கிறாங்க சொல்றீங்க, அந்த இடத்துல போனா அந்த அட்ரஸே கிடையாது. அப்போ 60 லட்சம் பேரை நீக்குனீங்க, மறுபடியும் என்ன பண்ணிருக்கீங்க, 25 லட்சம் பேரை சேர்த்தீங்க. இப்போ கோர்ட்டு கேட்குது, நீங்க சேர்த்தவங்க நீக்கினவங்க ஆல்ரெடி இருந்தவங்களா இல்ல புதுசா நீக்கிருக்கிறீங்களா? மறுபடியும் சேர்த்திருக்கிறவங்கள நீங்க நீக்கப்பட்டு சேர்த்தவர்களா இல்ல புதுசா சேர்த்தவங்களா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்ட எந்த கேள்விக்குமே இப்ப வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லல. இப்ப அதே தான் தமிழ்நாட்டில் நீங்க அந்த ஆதார் கார்டு சேர்க்கறதுல இருந்து அதுல நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அதை நீங்க சேர்த்ததுல இருந்து இது வரைக்கும் உச்சநீதிமன்றம் கேட்ட எந்த கேள்விக்கும் இவங்க பதில் சொல்லல, எதிர்கட்சிகள் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்லல. இவங்களுடைய என்ன பேஸ்ல நாங்க தேர்தல் ஆணையத்தை நம்புறது அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்குது. தேர்தல் ஆணையம் ஒரு சீசரன் மனைவி போல சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கணும்ல. இது ஒரு ப்ராப்ளமேட்டிக் எக்ஸைஸா பீகார்ல பார்க்குறோம், அங்கேயும் எதிர்ப்பு எழுது இங்கேயும் எதிர்ப்பு எழுது அப்படிங்கும்போது டு சே த லீஸ்ட் இது ஒரு ப்ராப்ளமேட்டிக் கான்ட்ரவர்ஷியல் எக்ஸைஸ் இல்லையா?
அப்படி ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துடாதீங்க. எங்களுக்கு வந்து ஒரு வகையில் வந்து திமுகவோட எதிர்ப்பை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வரவேற்க வேண்டும் என்று கூவ வேண்டும் என்று போலத்தான் இணையத்தெல்லாம் சொல்லுவாங்களே கதற அப்படி இல்லை, சந்தோஷமானு சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் நீங்கள் அவருக்கு ஒரு ராசி இருக்குது நம்ம தமிழக முதல்வருக்கு. ஏன்னா அவர் வந்து ஆர்டிக்கிள் 370 வந்தப்போ ரத்தாறு ஓடும் அப்படின்னாங்க. சிஏஏ வந்தப்போ முஸ்லீம்களை எல்லாம் நாடு கடத்தி விடுவோம்னாங்க. ஜிஎஸ்டி வந்தப்போ மக்களை எல்லாம் வந்து அதே 8 வழி சாலை வந்தப்போ சொன்னாங்க ஐயோ இது வந்து பெரிய ஆபத்து அப்படின்னாங்க. இன்னைக்கு பசுமை வழின்றாங்க. அவங்க எந்தெந்த திட்டத்தெல்லாம் தடுக்கிறாங்களோ, நீட் எடுத்துக்கோங்க. எப்படி நீங்க இந்த எந்திரத்தெல்லாம் எதிர்கட்சியா இருக்கும் போது எதிர்த்தீங்களா? ஐயோ மாத்தி போட்டு திருடுவாங்க. ஏன் ஆளுங்கட்சியா இருக்கவும் பண்ணிருக்காங்க. அவங்க எப்பப்பெல்லாம் வந்து எதையெல்லாம் எதிர்க்கிறார்களோ அதெல்லாம் அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடக்கும். இவிஎம் பாஜக எதிர்த்து பின்னாடி ஆதரிச்சு இவிஎம் என்னாச்சு அதையும் நான் சொல்ல மறந்துட்டேன். நல்ல வேலை நினைவுபடுத்துறீங்க. 10 வருஷமா கதறினாங்க இவிஎம், ஏங்க விட்டீங்க? அதுக்கு முந்தின 10 வருஷம் கதறினது நீங்க. ஐயோ இவிஎம் பிரச்சனைன்னு. அதாவது கட்சிகள் இப்படி பேசுறது மாத்துறது அதாவது சகஜம். அப்பன்னா கரெக்ட், நல்ல பாயிண்ட் வந்திருக்கீங்க. அப்ப மக்கள் இதை புரிஞ்சுட்டாங்க, திமுக இப்படி பேசுறது சகஜம்னு. ஏன்னா அவங்க வந்து இதை எதிர்க்கிறாங்களே தவிர எப்படி நீட்டை வந்து எதிர்த்துட்டு பின்னாடியே போறாங்களோ, நீட்டுக்கு மாணவர்களை தயார் பண்றாங்களோ, எப்படி ஒவ்வொன்றையும் எதிர்த்துட்டு அவங்களே அந்த வேலையை பார்ப்பாங்க. அதே மாதிரி எஸ்ஐஆரையும் எதிர்த்து கொண்டே அவங்க BLA 1 தயார் பண்றாங்க, BLA 2 தயார் பண்றாங்க, BLO அப்பாயிண்ட் பண்றாங்க, எல்லாம் பொறுப்பாக வேலை செய்யறாங்க. இன்றைக்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி சுப்ரீம் கோர்ட்டு, நம்மளுடைய ஹைகோர்ட்டு இவங்களுடைய வழிகாட்டுதலின்படி அழகா தர்றாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதை நடக்க விடணும். நடக்க விடாமலே தடுத்துட்டு இது நல்ல விஷயம், ஒரு நல்ல விஷயம், ஒரு ஜெரிமாண்டரிங் நடக்கும். அப்படி எல்லாம் கிடையாது. ஒவ்வொரு வாக்காளரின் வாக்கு உறுதி செய்யப்படுகிறது. இன்னைக்கு இதை நீங்க எடுத்தா எங்க திமுகவின் குட்டு வெளிப்பட்டு விடுமோ என்று நீங்கள் பயப்படுகிறீர்கள். திமுக கூட்டம்னா புரியல. அவங்க எவ்வளவு எந்த லட்சணத்தில் வச்சிருக்காங்கன்னு தெரியும்ல. இப்பவே நீங்க இணையத்துல பாத்தீங்கன்னா நேற்றுக்கு ஒருத்தர் ஆதாரத்தோட காட்டுறாரு. ஊட்டியில் வந்து ஆராசா அவர்கள் தொகுதியில் ஒரே வீட்டில் 61 பேர் இருக்காங்க, 39 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி எல்லாம் என்னென்னலாம் நடந்திருக்குன்னு வெளியில வரும். அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். அதனால ஒவ்வொரு வாக்காளருக்கும் இல்ல நம்ம சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை, சிந்திக்க வேண்டிய விஷயம். நீங்க எல்லாத்தையும் திமுக எதுக்கு சிந்திக்கணுமோ அதுக்கு சிரிச்சிடுறீங்க, எதுக்கு சிந்திக்கணுமோ அதுக்கு சிந்திக்கிறீங்க. நகைப்பா இருக்குல்ல திமுக மக்களை பார்த்து மக்களை பார்த்து இல்ல, உங்களுடைய குற்றச்சாட்டு தான் நகைப்பா இருக்குது. இல்ல திமுகவா ஓட்டர் ஐடி இஷ்யூ பண்ணுது, திமுக அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல திமுகவா இதெல்லாம் நிர்ணயிக்குது, பாஜகவா செய்து எலெக்ஷன் கமிஷன் செய்து அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய எலெக்ஷன் எனக்கு ஒரே கேள்வி என்னோட நேரம். அது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட ஒவ்வொரு கட்சியும் அதை ஃபாலோ பண்ணுமா இல்லையா? அப்ப தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை, எந்த சட்டத்தின்படி என் கட்சி பதிவு செய்யப்பட்டதோ அதன் மேல நம்பிக்கை இல்லை என்று சொல்லுபவர்கள் நம்பிக்கை இல்லைன்னு தானே சொல்லுவாங்க. இப்ப அப்புறம் நீங்க எதுக்கு பதிவு பண்றீங்க? கட்சியை கலைச்சிட்டு போங்க. நீங்க அதுல வந்து பண்றீங்க. ஏங்க உங்களால முடியல, நான் என்ன தெரியுமா சொல்றேன், இது நடக்க விடுங்க. குற்றம் இருந்தால் கோர்ட்டுக்கு போங்க. நடக்கவே விட மாட்டேங்கிறது என்ன விஷயம்? இல்ல இதுல என்ன அன்கான்ஸ்டிடியூஷனல் என்ன இருக்கு சார்? இது வந்து பீகார்ல சொன்னாங்களே 60 லட்சம் வாக்கு, ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கா சார்? ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? கம்ப்ளைண்ட் வரலையா? ஒரு நபர் கூட வரல. நீங்க எந்த செய்தியும் பார்க்கறது இல்ல. ஒற்றை நபர் சார், எனக்கு ஆதாரம் காட்டுங்க சார், யார் வந்திருக்காங்க? ராகுல் காந்தி சொன்னதை கேட்கல. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லிருக்காங்க சொல்லுங்க. எலெக்ஷன் கமிஷன் இதே பண்ணிட்டு இருக்கு. அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி, ஏதாவது எப்பவுமே மக்களை அஜிடேஷன்லயே வச்சிருக்கணுங்க. மக்கள் சிந்திச்சாங்க வெளிப்பட்டுரும், திமுகவோட குட்டு வெளிப்பட்டுரும். 88 கோடி நேரு அவர்கள் பண்ணிய ஊழல் வெளிப்பட்டுரும். அதுக்கும் எஸ்ஐஆருக்கும் தொடர்பு. இப்ப அதை பத்தி நீங்க டிபேட் நடத்துவீங்கல்ல, அதனாலதான் சுறுசுறுப்பா ஒரு டாபிக் எடுத்துட்டு வராங்க. நீங்க எப்பப்பெல்லாம் திமுக சிக்கலில் போகுதோ அப்பெல்லாம் தமிழ் மேல ஒரு ஆசை வந்துரும், மும்மொழி திட்டம் வந்துரும், அப்புறம் நிதி கொடுக்கலன்னு வந்துருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கறது நீங்க விஷயம். அதாவது ஒரு திருடன் போயிட்டு இருக்கிறப்ப காவல்துறையிட்ட மாட்டிக்கிட்டான்னு வைங்க, முன்னுக்கு பின் முரணாவே பதில் சொல்லிட்டு இருப்பான். அதே மாதிரி தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் விஷயத்துல அவங்க சொல்றதுல ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடாவே தான் இருக்குது. இவங்க சொல்றாங்கல்ல, இதே நேரு, இருங்க ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன், இதே நேரு தான் கடைசி ஜனநாயகத்துல இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கும் குடியுரிமைங்கிறது வந்து போகணும்ட்டு நிலைநிறுத்தியவர்.
இதே தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, ஒரு பக்கத்துல எல்லாருக்கும் கடைசியில இருக்கக்கூடிய ஒரு குடிமகனுக்கும் வாக்குரிமைங்கிறது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்றாங்க, அத 30 நாளுக்குள்ளார நீங்க பண்ணுங்க சார். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 6.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இந்த பிஎல்ஓ இந்த எனுமரேஷன் ஃபார்ம் வந்து டோர் டு டோர் ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு, ஒவ்வொரு ஆஃபீஸரும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு, குறைஞ்சது வீடு பூட்டிருந்துச்சுன்னா 3 தடவை போய் பாருங்க, 3 தடவை போய் பாருங்க. அதை போயிட்டு அந்த கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ல எல்லாமே ப்ரீ பிரிண்டட், உங்க பேரு, ஓட்டர் ஐடி நம்பரு, நீங்க ஒரு 10 ஃபார்ம் எடுத்துட்டு போறோம் கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்க 10 பேர் வீட்டில் இருக்கிறவங்க ஃபில் பண்ணிடுங்கன்னு சொல்லி கொடுக்கறது கிடையாது. 10 பேருக்கும் ஹரிஹரன்னா ஹரிஹரனுக்கு உண்டான ஃபார்ம், அமுதரசனா அமுதரசனுக்கு உண்டது, ஸ்ரீகாந்த்னா அவருக்கு உண்டான ஃபார்ம் ப்ரீ பிரிண்டட். அதை கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்த்து அதை ஃபில் பண்ணி 6.5 கோடி பேரு இங்க இருக்கக்கூடிய ஆபீசர் 68,467 பேரு எஸ்ஐஆரோ இந்த ப்ராசஸையோ கம்ப்ளீட்டா நீங்க நடைமுறைப்படுத்தாதீங்கன்னு சொல்லல. இதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்னது, நீங்க இதே தான் இத்தனை இந்த 6.5 கோடி பேருக்கும் 30 நாள்ல பண்ணிட்டு 3 நாள்ல ப்ராசஸ் பண்ணி உடனே 5வது நாள் நாங்க வந்து டிராஃப்ட் வெளியிடுவோம் அப்படின்னு சொன்னா இது நடைமுறை சாத்தியமா? இருங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ், no document is to be collected from electors during the enumeration phase சொல்லிட்டு ஒரு பக்கத்துல சொல்லிட்டு அடுத்த பக்கத்துல என்ன சொல்றீங்க, அதே போயிட்டு யார் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டீடைல்ஸ் எது கேட்கும் பொழுதும் அதை கொடுங்க. இதற்கு முன்பாக 2004 2005ல அந்த பிஎல்ஓ அதிகாரிகள் ஒருத்தர் தனிப்பட்ட நபரினுடைய குடியுரிமையை தீர்மானிப்பதற்கான அதிகாரம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப என்ன, அவங்க தான் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு குளறுபடிகளை நீங்க வச்சுக்கிட்டு எதற்காக ஒரு மாசத்துல ஏன் ஒரே 30 நாள்ல 2002ல இருந்து 2005 வரைக்கும் எஸ்ஐஆர் வந்து பண்ணீங்க, அப்ப எலெக்ஷன் இல்ல. உங்க கேள்வி உள்வாங்க. ஒரு தேர்தல் நெருக்கத்துல ஏற்கனவே அரசு இயந்திரத்துக்கு 1000 மணி இருக்கும். இது வந்து ஹேஸ்ட்ல இவ்வளோ இதுவரைக்கும் நடைபெற்ற 11 எஸ்ஐஆரும் தேர்தல் நெருக்கத்தில் நடைபெற்று தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடைபெற்று. இல்ல சார், இல்ல இல்ல சார், தேர்தல் வரும்போது தான் நடத்துறது வழக்கம். பண்ணனும் 2005 வரைக்கும் பண்ணனும். அப்ப தமிழ்நாட்டுல எந்த தேர்தலும் கிடையாது, அது எந்த தேர்தலும் கிடையாது, நின்னு போச்சு. தேர்தல் நெருக்கத்துல பண்றது தான் உருப்படியா நடக்கும். அதனாலதான் அது அதுக்கப்புறம் 20 வருஷம் கேப் ஆகி போச்சு. நான் இப்ப சொல்ல வந்த விளக்கம், அமுதன் அவர்கள் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னார். கேள்விக்கான பதிலை அவரே சொன்னார். பாதி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டாங்க, பேரை போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு, வந்துருச்சு. அதுல என்னுடைய தாய் தந்தையோட வாக்காளர் அடையாள அட்டையை நான் காட்டிட்டேன்னா அங்கேயே முடிஞ்சு போச்சு ஃபார்ம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு இதுதான் நீங்க குடியுரிமை திருத்த சட்டத்துல சொல்லிருக்கீங்க. அதுக்கப்புறம் குடியுரிமை திருத்தத்துல நீங்க இத தான் சொல்றீங்க. இதுல வந்து போலி பதில கேட்க விடுங்க. ஏன் பதட்டம்? இல்ல இல்ல, நீங்க சொல்றது சொல்றீங்க. நீங்க சொல்றது தான் பதில வாங்குங்க சார், எந்த பதட்டமும் இல்ல. என் பதில வாங்க. உங்களோட வேல்யூ ஆர்டரா சொல்றேன். மக்களுக்கு உண்மையே தெரிவிக்க. நீங்க சொல்றது எஸ்ஐஆர் கிடையாது, நீங்க சொல்றது என்ஆர்சி. அந்த என்ஆர்சி இம்ப்ளிமென்ட் பண்ணக்கூடிய வேலையை தான் நீங்க பண்றீங்க. அந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு இந்த வேலையை நீங்க பண்றீங்க. அப்படி எல்லாம் பண்றோம்ங்கிறது நீங்க திருச்சி மடைமாற்றி மக்களை குழப்புகிறீர்கள். தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகள் இது. நாங்க இது வந்து எலெக்ஷன் கமிஷனோட நீங்க படிச்சு பாருங்க. உங்களோட இண்டி கூட்டணியில கர்நாடகா இருக்கக்கூடிய வீட்ல எவ்வளவு தங்க வச்சிருக்கீங்கன்னு கேள்வி கேக்குறீங்க. உங்க இண்டி கூட்டணி காங்கிரஸ் இது மோடி அவதூறு பரப்புற மாதிரி நீங்க அவதூறு பரப்புறீங்க. எவ்வளவு தங்க இருக்கு மோடி அந்த மாதிரி கேட்கல. மோடி அவதூறு பரப்புற மாதிரி கேட்கல. பீகார்லயும் ஒவ்வொரு தேர்தல் மோடி அவதூறு பரப்புற மாதிரி நீங்க அவதூறு. எனக்கு ஒரு எனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு, கடமைகள் இருக்கு, ஜனநாயக கடமை இருக்குன்னா நான் நிரூபிக்க வேண்டும். என்ன உங்களுக்கு கஷ்டம்? கஷ்டமே இல்ல. நான் சொல்றது எலெக்ஷன் கமிஷனோட நோட்டிபிகேஷன் இது. அதுல சொல்லி இருக்காங்க. இது எலெக்ஷன் போன எலெக்ஷன்ல அவர் ஓட்டு போட்ட லிஸ்ட் BLA 1 and 2 இவங்க கட்சிக்காரங்க வச்சிருக்காங்களா இல்லையா? ப்ரூவ் பண்ண முடியுமா முடியாதா? திரு அருணன், எப்படி தப்பு நடக்கும்? திரு அருணன் எல்லா எக்ஸஸையுமே எதிர்த்துட்டு இருக்கிறதா? இது ஒரு இல்ல, இது வெறும் எக்ஸசைஸ் இல்ல ஹரி. இது வந்து பெயர் தான் ரிவிஷன். இது ரிவிஷனே அல்ல, இது முழுசாக புதிதாக வாக்காளர் பட்டியலை தயாரிக்க போறாங்க. இத தெளிவாக தேர்தல் ஆணையர்களே அவங்க பேட்டியில தெளிவா சொல்றாங்க. இப்ப உதாரணமா தமிழ்நாட்டுல 6,36,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. இவங்க இன்று இரவு 12 மணி முதல் வாக்காளர்கள் கிடையாது. அப்ப நீங்களும் நானும் யாரும் இனி வாக்காளர்கள் ராத்திரி 12 மணில இருந்து கிடையாது. இந்த ப்ராசஸ் நாளை காலையில ஆரம்பிக்குது. அது ஒரு மாதத்துக்குள்ள நாம எல்லாரும் வந்து நாமளே புதுப்பித்துக் கொள்ளணும். நாம வாக்காளர் தான் அந்த படிவத்தை நிரப்பி கொடுக்கணும்.
இப்ப தமிழ்நாட்டு தேர்தல் தலைமை அதிகாரி அந்த அம்மையார் தெளிவா சொல்லிட்டாங்க, யாராவது அந்த படிவத்தை பூர்த்தி பண்ணி தரலை என்றால் அவர்கள் பெயர் நீக்கப்படும். அத சரியா சொல்லப்படா பெயர் சேர்க்கப்படாது, ஏன்னா உள்ளது ஏற்கனவே காலி. அப்ப இதை அவங்க வாக்காளர் இல்ல. ஆக அது எந்த அளவுக்கு மிக முக்கியம் இப்ப உள்ள நிலைமை. இதை இப்ப பல பேருக்கு தெரியல. பொதுவாக வாக்காளர் பட்டியல் திருத்தம்னா விடுபட்டதை சேர்ப்பாங்க, இறந்து போனவங்கன்னா இது அதை நீக்கணும், இதாய நடக்கும்னு உண்மையிலேயே ரொம்ப இது பல பேர் இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்ப என்ன அதிர்ச்சியா இருக்க போகுதுன்னா, ஒவ்வொருவரும் 6,36,00,000 வாக்காளர்களும் இந்த ப்ராசஸ செஞ்சாங்கன்னு ஏதேனும் ஒரு வகையில. ஆக அங்க கொடுக்கக்கூடிய படிவத்தை நீங்க பூர்த்தி பண்ணி கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் இனிமேல் வாக்காளர் இல்லை, உங்களுடைய வாக்குரிமை இருக்காது. வாக்குரிமை பதிவோன பிறகு என்னென்ன நடக்கும் நான் நேரம் கருதி அதுக்குள்ள போகல. அதுதான் நம்ம கவலை. இத்தகைய முக்கியமான ஒரு செயல்பாட்டை 1 மாசத்துக்குள்ள பண்ண போறாங்க. நாளைக்கு ஆரம்பிச்சு டிசம்பர் 4க்குள்ள இப்ப அந்த படிவம் எல்லாம் வந்திருக்குது. இப்ப நான் படிச்சுட்டு வரேன் ஹரி, உங்களுடைய தினத்தந்தி ஏட்டுல ஒரு முக்கியமான செய்தி. அவர் தேர்தல் ஆணையர்கள் சொல்றாங்க, அது என்னன்னா எல்லாரும் கேக்குறாங்க, என்னங்க அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கா போகணுமேனு. அவர் சொல்றாரு, எல்லாரும் வீட்டுக்கும் போக மாட்டோம். 2002 2005க்கு இடைப்பட்ட காலத்தில் உருவாக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலில் யாருடைய பெயர் இருக்கிறதோ அவங்க வீட்டுக்கு மட்டுமே செல்லுவார்கள் எங்கள் ஆட்கள். அவங்ககிட்ட கொண்டு போய் இந்த படிவத்தை கொடுப்போம். அந்த படிவம் அவங்களுக்கு கூறிய படிவம் தான். எங்கேயும் போய் படிவம் வாங்க முடியாது, இவங்க கொடுத்தாத்தா அது கிடைச்சாத்தா. பிறகு அதை பூர்த்தி பண்ணி தரணும். இப்ப எல்லாரும் கேட்கறாங்க, அப்ப 2002 இப்ப தமிழ்நாட்டில் 2002 2004 2 கட்டமா நடந்துச்சு. இதுக்கு முந்தைய எஸ்ஐஆர். இப்ப ஆமா, இப்ப அதுல உங்க பேர் இல்லாட்டி என்ன பண்றது? அவர் சொல்றாரு, உங்க அப்பா அம்மா பேர் இருக்கான்னு பாருங்க. எங்க நிக்கிறாங்க பாத்தீங்களா? எங்க நான் வாக்காளர் ஆகிறதுக்கு அதுவும் 20 ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை என்றால் நடுவுல நான் வாக்காளர் ஆயிருக்கலாம். நடுவுல தேர்தல்கள் இப்ப கூட 2024 தேர்தலில் கூட நான் வாக்கு அளித்திருக்கலாம். அதெல்லாம் கணக்குல எடுக்க மாட்டோம். நீங்க முதல்ல 2002 அதுல இருந்தா தான், அல்லது 2005 அந்த 2ல ஏதாவது ஒண்ணுல இருந்தா தான். இல்லை என்றால் நீங்க அவங்க ஒரு வழி சொல்றாங்க, அந்த வாக்காளர் பட்டியல் உங்க அப்பா அம்மா பேராவது இருக்கா இந்த முகவரியில என்று நீங்க பார்த்து, அதே படிவத்துல இன்னொரு பகுதி இருக்கு, அதை ஃபில்அப் பண்ணி அதற்குரிய சான்றை கொடுக்கணும். அப்பா அம்மா அதுல இருந்தாங்க, ஆனா இப்ப இல்ல உயிரோட, அப்ப இறப்பு சான்றிதழ் கொடுக்கணும். எங்க இவ்வளவு வேலையை 1 மாசத்துக்குள்ள எப்படிங்க முடியும்? நான் ஒரு மனச்சாட்சியோடு பேச சொல்றேன். அதாவது அரசியல் வித்தியாசங்கள் இருக்கும், ஒருத்தர் நம்ம கருத்தியல் ரீதியா மோதிக்கொள்வோம், போராடி கொள்வோம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம சாதாரண வாக்காள மக்கள், அதுல ஏழை பாலைகளுக்கு இந்த மாதிரி அவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஐயா விடுபட்ட பெயர் தான் சேர்க்க போறாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, இப்போ அவங்கவுங்க அன்னைக்கு அத்த கூலி வேலைக்கு போறவங்க, தினசரி கூலிக்காக போறவங்க அதை பூரா விட்டுவிட்டு இதை பூரா உட்காந்து வீட்டுல இவர் எப்போ வருவார்னு தெரியாது, இவர் வந்த உடனே அதை வாங்கி இந்த விவகாரத்துக்குள்ளெல்லாம் போய் அதை பூரா எழுதி அதுல போட்டோ வேற, அது முதல் பகுதியில பழைய போட்டோ இருக்கும்னு நினைக்கிறீங்க. இதுல சமமா எல்லாரும் பாதிக்கப்படக்கூடும். இது எப்படி பாஜக கூடுவோம்? இல்ல இதுல என்ன ஒரு பொலிட்டிக்கல் கனெக்ஷன் பாக்குறீங்க? நல்ல கேள்வி. அதுக்கு முன்பு முதல் பாயிண்ட், இது எல்லாருக்கும் சிரமம் தரக்கூடியது. 1 மாசத்துக்குள்ள இதை முதல்ல எல்லாரும் ஒப்புக்கொள்ளணும். அது ஒப்புக்கொள்ள மாட்டேன்னு வாதம் பண்ணா நான் என்ன பண்ணேன்? 2வது, இதுல என்ன அரசியல்? இப்போ ஒரு பாயிண்ட் அவர் நல்லா, அது தேர்தல் ஆணையம் தானையா சொல்லுது செய்தி எல்லாம், இதை போய் பாஜகவை சொல்லலாமான்னு 2 பாயிண்ட் இருக்கு. இந்த தேர்தல் ஆணையத்தை உருவாக்குனதே மோடியும் அமித்ஷாவும் தான், அந்த 3 பேர் கொண்ட அந்த இந்த அமைப்பை அவங்க பண்ணாலும் உங்க வீட்டுக்கு ஏன் வீட்டுக்கு வரப்போகுது? நம்ம தமிழ்நாட்டு அதிகாரிகள் தானே. உங்களை மாதிரி நோட்டாக்கு கீழே வாங்கி தோத்து போலையே, மக்கள் ஓட்டு போட்டு தானே வந்திருக்காங்க. டெல்லியில ஒரு போட்டிட்டு 9 சீட்லயும் நீங்க நோட்டாக்கு கீழே ஓட்டு வாங்கி தோத்து போனீங்களே, அப்படி வரலையே. செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இல்லைங்கிறது சொல்றாரு. அது எப்படிங்க பேலன்ஸ் இல்லாம இருக்கும்? நீங்க 3 பேர் இந்த தேர்தல் ஆணையத்தை நீங்க எப்ப ஒருத்தர் 3 பேரா மாத்தலையா? அரசியல் சாசனம் நடக்கலையா? ஒரு தேர்தல் ஆணையர் தானே இருந்தாரு. காங்கிரஸ்ல நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி போராடினீங்களா? நீங்க அப்ப ஜால்ரா போட்டு தான் இருந்தீங்க. நான் இதுக்கு முக்கியமா பதில் சொல்லணும். ஐயா சொல்றாங்க, இல்ல இது நியாயமே இல்ல. அவர் பேசும்போது நான் அமைதியா கேட்டுக்கிட்டு இப்பதான் பேசுறேன். அவர்கிட்ட அந்த பண்பெல்லாம் இருக்காது எனக்கு தெரியும். நம்ம ஒண்ணு பேசினா அவர் ஒண்ணு பேசுவாரு. நான் சொன்னது ஃபேக்ட். ஐயா உங்க ஆட்சியில உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு தேர்தல் ஆணையத்தை எப்படி அமைக்கணும்னா,
பிரதமர், எதிர்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. இதை நீங்க ஒப்புக்கொள்ளல. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதிலாக பிரதமர் நியமிக்கிற ஒரு அமைச்சர். யாரை நியமிச்சீங்க? உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை. அப்ப 3 பேர்த்துல 2 பேரும் மோடியும் அமித்ஷா தான் மெஜாரிட்டி. எதிர்கட்சி தலைவரை ராகுல கூப்பிட்டீங்க, அவர் போய் என்ன பிரயோஜனம்? ஆகவே இயல்பா நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் இப்போது இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை உருவாக்கி இருக்கீங்க. இது எப்படி போய் இதுக்காக நீங்க டெல்லியில எப்படி தோத்தீங்க அப்படின்னா கேட்கிற, நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இல்லை, கேட்கிற நேயர்களுக்கு புரியும். அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அது முதல் பாயிண்ட். ஆகவே இந்த தேர்தல் ஆணையத்தை உருவாக்கியது இவங்க. ஆகவே இந்த குற்றச்சாட்டு. 2வது பாயிண்ட், இப்ப நான் சொன்னேன் பாருங்க எவ்வளவு சிரமம் அவ்வளவு பேருக்குன்னு. இந்த சிரமத்தை பாராமல், இதை பற்றி கவலைப்படாமல் இந்த எஸ்ஐஆரை, இவ்வளவு சிக்கல்கள் உள்ள எஸ்ஐஆரை இவ்வளவு உற்சாகமாக வரவேற்பது பாஜக தான். அப்ப நமக்கு சந்தேகம் வருதா? அதிமுகவும் வரவேற்குது ஏன்னு கேட்கலாம் ப்ரொஃபசர். அதுக்கு முன்பு இதுல என்ன அரசியல் இருக்குன்னு எனக்கு படுவது, அவர் மறுக்கலாம் பாஜக. இல்ல ஒரே ஒரு வழிதான் என்னன்னா, எவ்வளவு தூரம் வாக்காளர், அதுவும் ஏழை வாழை வாக்காளர்கள் இல்லாம போறாங்களோ அப்படி என்றால் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று பாஜக கருதுது. ஆகவே தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஐயா முடிஞ்ச அளவு வாக்காளர்களை வெட்டு, பீகார்ல 65 லட்சம் அவுட்டு, அதே போல தமிழ்நாட்டுல கொஞ்சம் பாத்தியா அப்படின்னு சொல்லிருப்பாங்க. உருட்டு, அதான் உங்க வார்த்தையில அதான் உருட்டு. பீகார் மேட்டரே முடிஞ்சு போச்சு. அது போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? என்ன பண்ணுது உங்க கம்யூனிஸ்ட் கட்சி? கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? ஒரு ஆளும் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, மேடை போட்டு வெளியில பேசுறீங்க. அதே மாதிரி எஸ்ஐஆர் ஆரம்பிச்சிருக்கீங்க. ரேஷன் கடையில மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? எத்தனை ஆதாரம் கேக்குறாங்க தெரியுங்களா? 1000 ரூபாய் கொடுக்குற பணம் வாங்குறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறாங்க தெரியுங்களா? நீங்க என்னைக்காவது போராடி இருக்கீங்களா? அவர் பேசவே இல்ல. ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்கு, ஒரு சர்டிபிகேட் கொண்டு போய் கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு 1 மாசம் பத்தாதுங்களா? ஜனநாயக கடமை. எனக்கு ஓட்டு நிரூபிக்கணும்னா நீங்க ஆதாரம் காட்டுங்க. கேப்போம் ப்ரொஃபசர் முடிச்சிருங்க. அல்ல இல்ல என்ன பண்பு பாருங்க, நான் ஒண்ணு சொன்னா அவர் ஒண்ணு சொல்றாரு. தயவு செய்து நேர்களே, நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லி நேரத்தை. மெயின் பாயிண்ட் வந்து என்னன்னா, இந்த விஷயத்தை கேட்கிற நேயர்களே, உங்க ஒவ்வொருவருக்கும் இப்ப சிக்கல். 1 மாசத்துக்குள்ள நீங்க உங்களுடைய வாக்குரிமையை திரும்ப பெற வேண்டும். இன்று இரவு 12 மணி முதல் இழந்து விட்டீர்கள். இப்ப நீங்க 2002ல இருக்கான்னு பார்க்கணும். சொல்லி பதட்டத்தை என்ன பண்றீங்க? உங்க கட்சியில பேசவே இல்லை ஐயா. இல்ல என்னங்க எப்படி பார்த்தா பயமே கிடையாதுங்க. உங்க கையில உங்க கட்சியில BLA 1, 2 எல்லாம் இல்லையா? உங்கள்ட்ட வாக்காளர் அட்டவணை இல்லையா? ஏதோ இல்லாத மாதிரி கற்பனையில பேசுறீங்க. நீங்களே தான் சார் பேசிட்டு இருக்கீங்க. இல்ல இப்ப பீகார்ல இந்த விவகாரம் எல்லாம் வந்து இது கோர்ட்டுக்கு போயிருக்கு. கோர்ட் இன்னும் முடிவு சொல்லல. இதுக்கிடையில எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்ப 12 மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரி கொண்டு வர்றாங்க. தமிழ்நாட்டுக்கும் வந்துருச்சு. மக்களுக்கு மிகப்பெரிய சிரமமா இருக்கு. அரசியல் நோக்கத்தெல்லாம் தாண்டி 1 மாசத்துல நீங்க ஆட்சி கட்டில இருந்த ஒரு கட்சி. சோ இது 1 மாதத்துல இவ்வளவு பெரிய எக்ஸசைஸ் தமிழ்நாடு முழுமைக்கும் செய்யணும் அப்படின்னா இட் இஸ் அன்பிரசிடென்டட் இன் தி ஸ்கேல். இது சரியா அமையுமா? இது சிரமம் தராதா அதிகாரிகளுக்கு, பொதுமக்களுக்கு? இன்னொன்னு, முதல்ல இருந்து எல்லாரும் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அது சாத்தியமா? இதை நீங்க அரசியல் காரணங்களுக்கன்றி வரவேற்க காரணம் என்ன? சரி, அரசியல் காரணம் இல்லை. முதல் முறையா இந்த வாக்காளர்கள், இறந்த வாக்காளர்கள், அந்த தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத வாக்காளர்கள் என்று நிறைய குளறுபடிகள் இப்போது இருக்கிற லிஸ்ட்லேயே நிறைய இருக்கு. அதனால நேரடியாக பாதிக்கப்பட்ட 2 தொகுதிகளை சொல்றோம். ஆர்கே நகர்ல 2024 எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 44,000 வாக்குகள் போலியான வாக்குகள், இரட்டை வாக்குகள், இறந்த வாக்குகள் என்று நீக்கப்பட வேண்டிய வாக்குகள் இருந்தது என்று நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் நாங்களே முறையிட்டிருக்கோம். முறையிட்ட போது தேர்தல் ஆணையம் சரியாக நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வாக்குகளில் கிட்டத்தட்ட 36,000 வாக்குகளை நீக்கி இருக்கிறோம். மீதி வாக்குகளை நீக்குவதற்குண்டான ஆலோசனைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருந்தது. அதே மாதிரி
தீநகர் தொகுதியில் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்தது வெறும் 135 வாக்குகளில். ஆனால் அதிமுகவினுடைய வாக்குகள் 13,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த தொகுதியில் போட்டியிட்டு மிக சொற்ப வாக்குகளில் வெற்றி வாய்ப்பு இழந்த சத்யா அவர்கள் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அதுவும் உயர் நீதிமன்றத்தில் இருக்கு. இப்படி நிறைய குளறுபடிகள் இருக்கிறது. அதனால கண்டிப்பாக SIR வெகு விரைவில் செய்யப்பட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, 6 கோடி பேர் என்று அந்த எண்ணிக்கையுடைய பிம்பத்தை சொல்லுங்க. எலெக்ஷனுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி செய்வதுங்கிறது அள்ளி தெளிச்ச கோலமா இருக்காதா? அது போதுமான அவகாசமா? இந்த ஒரு சீர்திருத்தத்தை காலம் பிடித்து செய்ய வேண்டிய விஷயம். ஒரு ஹியூமங்கஸ் எக்ஸர்சைஸ் அது. சார், அதாவது இப்படி இந்த பிம்பம் சொல்லப்படுகிறது இல்லையா, இது போன்று இவ்வளவு நாட்களில் இதை முடிக்க முடியாது என்று சொல்வதே முதல்ல தவறு சார். சார், ஒவ்வொரு பூத்துக்கும் 1000 வாக்குகளிலிருந்து 1200 வாக்குகளுக்குள்ள தான் ஒவ்வொரு பூத்திலும் இருக்கிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் பூத் ஏஜென்ட் என்று மிக தெளிவாக இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக அனைத்து கட்சிகளும் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு தங்களை தயார்படுத்தும் விதமாக வாக்காளர்கள் யார் 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 வாக்குகள் இருக்கிறது, இறந்த வாக்குகள் என்ன, இப்போதே கணக்கில் எடுத்து அனைத்து கட்சிகளும் தங்களுடைய முகவர்களை முடுக்கிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் மட்டும் நீங்கள் திமுக கூட, முதலமைச்சர் கூட சமீபத்தில் மாமல்லபுரத்தில் அவர்கள் வாக்குச்சாவடி முகவர்களை அழைத்து விருந்து வைத்ததெல்லாம் நாம பார்த்தோம். அப்ப ஏற்கனவே இந்த தேர்தல் களப்பணியில் ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய ஏஜென்ட்களை வைத்து அனைத்து பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை மிக எளிதாக செய்வதற்கு முதல்ல தகுந்த தருணமே தான் நான் சொல்றேன். இந்த தருணத்தில் செய்கிற போது இன்னும் சிறப்பாக அதில் எந்தவித இவர்கள் சொல்வதை போன்று இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்ங்கிற பிம்பங்களை கட்டமைப்புக்கு பதிலாக அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களை அங்கு வாக்குச்சாவடி முகவர்களுக்கு மிக நன்றாக தெரியும். 1000 பேர்களில் ஒவ்வொரு குடும்பமாக இன்றைக்கு கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் உங்கள் கட்சியில் சேர்ப்பதற்கு ஒவ்வொரு இடமும் செல்போன் வாங்கக்கூடிய அளவுக்கு திமுகவிடம் தொண்டர்கள் இருக்கிற போது ஒவ்வொரு கட்சியிலும் பூத் முகவர்களை போட்டு அதிகாரிகள் பூத்துக்கு ஒவ்வொரு அதிகாரி இருக்கிறார், கட்சி சார்பாக இருக்கிறார்கள். இப்படி எல்லோரும் இருந்து செய்ய வேண்டிய இந்த பணியை விரைவாக செய்து உண்மையான வாக்காளர்களை கொண்டு தேர்தல் முடிவை தேர்தலை நடத்த வேண்டும். முக்கியமா இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட கண்டெஸ்ட் பண்றது அதிமுக நண்பர் சொல்றது ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன், அதை தான் அவர் சொல்றாரு. அதுதான் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் நடைமுறையில் இருக்குது. அதை தான் நடைமுறைப்படுத்திட்டு தேர்தலை சந்திச்சுட்டு அதன் பிறகு லெஷரா இதை பண்ணுங்கன்னு சொல்றோம். இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட BLA2s are not allowed to அந்த BLOஸோட போறதுக்கு அனுமதி கிடையாது. இந்த முறை அவங்க தான் போகணும். அவங்க என்ன செய்வோம், ஒவ்வொரு டேபிள் போட்டு பூத்துக்கு முன்னாடி கட்சியில இருந்து ஒவ்வொரு டீம் உட்கார வச்சு அந்த வாக்குச்சாவடிக்குள்ள அனுப்பாட்டலும் அவர்கள் போகிறவர்களுக்கு உரிய வழிகாட்டுதலை சொல்லி இங்க போங்க, இந்த டேபிள் இந்த ஃபார்ம் கொடுங்கன்னு சொல்லி அனுப்புறது இல்லையா? நம்ம ஒரு சாதாரண நிகழ்வுக்கே செய்கிற போது SIR போன்ற பெருநிகழ்வு நடக்கிற போது அதே முறையை மிகச் சிறப்பாக ஏன் செய்ய முடியாது? இத்தனை வாக்குகள் இத்தனை முறைகேட்டோடு இருக்கிற போது அப்ப தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த தொகுதிகளில் எத்தனை முறைகேடான வாக்குகள் இருக்கும்? அதை நீக்குவதற்கு நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? சார் பயப்படல. இல்ல இதுல இருக்கக்கூடிய ஆபத்தை நீங்களும் உணரணும். அதிமுகவோ திமுகவோ பாஜகவோ காங்கிரஸோ எந்த கட்சியுடைய BLA2 இந்த ரெமுனரேஷன் அதற்கான கால அவகாசம் கொடுக்கப்படுகிறது. அவங்க மட்டும் தான் போகணும். நீங்கள் வேறு இடத்தில் போய் பேசுகிற போது தமிழகம் அனைத்து கட்டமைப்பு வசதிகளிலும் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்வதும், இங்கே ஒரு SIR செய்கிற போது ஐயோ இங்க யாருக்கும் எதுவுமே விவரம் தெரியாது, யார்கிட்டயுமே எதுவுமே இல்ல, இந்த ஓட்டை சீர்திருத்தம் வாக்காளர்களை மட்டுமே கொண்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்கின்ற இந்த எண்ணத்திலிருந்து ஏன் எங்களுக்கு ஒரு கேள்வி. அதாவது சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் நேரடியாக இது போன்ற போலி வாக்காளர்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்க தொடர்ந்து மாவட்ட அளவிலிருந்து ஈவன் மாநில இந்தியாவுடைய தேர்தல் கமிஷனே நாங்க கொடுக்கிறோம் சார். ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் ஒவ்வொருத்தரும் தேர்தல் ஆணையம் குறித்த விமர்சனம் வைக்காம யாரும் இருந்ததில்லை. அதனால இந்த மியர்
விமர்சனத்தை வச்சு மட்டும் Okay. இதை நிறுத்த முடியாது என்பதும் உச்சநீதிமன்றம் ஸ்டே கொடுக்கிறதுக்கான காரணம் என்ன? Okay. இது தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக செய்து Okay. முடித்து Okay. அதன் அடிப்படையில் தேர்தலை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் இதை ஸ்டே பண்ண முடியாது. இடைவேளைக்கு அப்புறம் மேற்கொண்டு வாதிப்போம். I understand sir. நான் உங்கள்கிட்டயே வரேன் இடைவேளைக்கு அப்புறம். இது தேவையான எக்ஸசைஸ் கருதுறீங்க. பிஃபோர் வி டேக் a break அமுதரசன் ஆல் ஓகே? எல்லாம் ஓகே தானே? இல்ல பாயிண்ட் கேட்கல. நான் எப்பவுமே புலியா பாய்வீங்களே நீங்க கட்டா பசுவா இருக்கீங்க. அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை வைத்துக்கொண்டு இத்தனை கட்சியில உள்ள கேடர்ஸ் இருக்காங்கன்னு சொல்றீங்க. ஒவ்வொரு பூத்துக்கும் எத்தனை கட்சி தொண்டர்கள் இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் விடுத்து நீங்கள் சொல்வதை போன்று ஐயோ இந்த ஆவணத்தை எடுத்துட்டு போறோம். நிறைய பதில் இருக்கு. அவருக்கு பண்ண வேண்டிய தேவை தீர்க்கமான அளவில் இருக்கிறது. நாம் எல்லாம் தேர்தலுக்கு தயாராகி கொண்டு ஏற்கனவே அந்த பணியில் பாதியை முடித்து ஒவ்வொரு கட்சியும் தன் கையிலே அதற்கான டேட்டாவை வைத்திருக்கிறது. வாய்ப்பே இல்லை. இதுதான் சரியான தருணம். இதையெல்லாம் எடுத்து செயல்படுத்துவதற்கு என்பதே என்னுடைய கருத்து. இதுதான் சரியான தருணம். ஒரு ப்ரீ எலெக்ஷன்ல எல்லாரும் எலெக்ஷன் மோட்ல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல இருந்து பூத் லெவல்ல செயல்படும் போது இதுதான் சரியான தருணங்கிறார். தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பியூரோக்ரசி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல சாத்தியம் இல்லைன்னா வேற எங்க சாத்தியம்? அதாவது இது இந்த ப்ராசஸ் இதெல்லாம் பண்ணணும். போலி வாக்குகள் நீக்கப்படணும், இறந்தவர்கள் வாக்குகள் நீக்கப்படணும், ஷிஃப்ட் ஆகி வேற இடத்துக்கு போறாங்க, டபுள் என்ட்ரி நீக்கப்படணும் அப்படிங்கிறது தொடர்ந்து எல்லா அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து வைக்கக்கூடியது. அது செய்யல. அது செய்ய இதுதான் உங்களுடைய நோக்கமா இருந்தா 30 நாளுக்குள்ளார நீங்க இதை முடிச்சிடுங்க. இதை தாண்டி நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களை வாக்காளர் பட்டியல சேர்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதே போல ஏதாவது டெட்லைன் ஒண்ணுல்ல, அது அதுல பண்ண முடியாது. நீங்க இவ்வளவு பெரிய ஸ்டேட்ல இவ்வளவு எல்லாருமே வந்து வீட்ல இருக்கக்கூடியவர்கள் கிடையாது. இல்லங்க பீகாரோட சட்டமன்ற தொகுதிகள் தமிழ்நாடோட சட்டமன்ற தொகுதிகள் கம்பேர் பண்ண முடியாது. இல்ல முடியாது. பியூரோக்ரசி இருக்கிற பீகார்லயே செஞ்சிருக்காங்க. அங்கேயே முடியல. தமிழ்நாடு மாதிரி ஒரு இன்ஃபார்ம்ட் எலெக்டரேட் இருக்க முடியாது. தமிழ் நீங்க பீகார்ல என்ன பண்ணிருக்கீங்க? என்ன பேஸ்ல நீங்க 60 லட்சம் பேர் வாக்காளர்களை நீக்குனீங்க? மறுபடி சேர்த்ததுக்கு ஏதாவது ஒரு வேலிடான டேட்டா இருக்கா? வேலிடான எக்ஸ்பிளனேஷன் இருக்கா? இப்ப வரைக்கும் இல்ல. சுப்ரீம் கோர்ட் கேட்ட போதும் அந்த எக்ஸ்பிளனேஷன் இல்ல. இதே சுப்ரீம் கோர்ட் தான் ஏன் ஆதார் கார்டை உங்களால வந்து ஒரு ஐடென்டிட்டியா கருத முடியல அப்படிங்கிறப்போ இவங்க சொல்றாங்க இல்ல அது வந்து வெறும் ஒரு அட்ரஸ் ப்ரூஃபுக்கான ஒரு இதுதானே தவிர குடியுரிமைக்கானது கிடையாதுங்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட்டு கேட்டுச்சு நீங்க உங்களுக்கு தேவை வந்து ஒரு ஆதாரமா இல்ல குடியுரிமைங்கிற வாதம் எங்க வந்துச்சுன்னு சுப்ரீம் கோர்ட் क्वेश्चन பண்ணுது. குடிமகன் தானே ஓட்டு போட முடியும் சார். குடிமகன் தான் ஓட்டு போட முடியும். நீ எனக்கு இதே தேர்தல் ஆணையம் தான் எனக்கு ஏற்கனவே ஓட்டர் ஐடி கொடுத்திருக்குது. இதே தேர்தல் ஆணையம் கொடுத்த ஓட்டர் ஐடி நான் வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் அவங்க வந்து போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வரல. அதற்கு தேவையான ஆதாரங்களை கொடுத்துட்டு தேர்தல் ஆணையம் கொடுத்த வாக்காளர் அடையாள அட்டை எனக்கு செல்லாது. இன்னைக்கு நீங்க போட்டு பாருங்க. எலெக்ஷன் கமிஷனோட பதட்டத்தை கிரியேட் பண்றதா சொல்றாரு. இல்ல, தேர்தல் ஆணையத்துடைய இணையதளத்துல போய் உங்களுடைய அந்த எபிக் நம்பரை போட்டு உங்களுடைய டீடைல்ஸ் வருதான்னு பாருங்க. அது செல்லாது. நீங்க 87 முன்னாடியில இருந்து 2004 அதற்கு தனித்தனியான என்ன குடியுரிமை ஒரு வாக்காளரா ஒரு இந்திய நாட்டினுடைய பிரஜையா நிர்வகிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? என்னுடைய அப்பாவுடைய ஆவணங்களை கொடு அல்லது எங்க அம்மாவோட ஆவணங்களை கொடு இல்ல 2004 அவங்க ரெண்டு பேரோடதையும் கொடு. இதெல்லாம் எதுக்காக நீங்க கேக்குறீங்க? காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். இத வந்து நீங்க 30 நாள் சார் கூலி வேலைக்கு போறவன் கிராமத்துல வேலை செய்றவன் யார் வீட்லயே உட்கார்ந்து 30 நாளுக்குள்ள இதை எப்படி செய்ய முடியும்? நீங்க 30 நாளுக்குள்ள வரல நான் செய்யவே மாட்டேன் சேர்த்துக்கவே முடியாது. இது இந்த விதண்டாவாதம். நீங்க இதே தேர்தல் ஆணையம் சொல்லுது எல்லாரும் போய் சேரணும் பண்ணிடுவீங்கங்கற வருத்தம் இருக்கு. அதாவது அமுதன் அவர்கள் மிக சிறப்பாக பல கருத்துக்களை சொன்னார்கள். நான் வந்து பல கருத்துக்களோட ஒத்து போறேன். அவர் சொல்றாரு வந்து 20 ஆண்டுகளாக கணக்கெடுக்கல, நிறைய பேர் இறந்து போயிருக்கிறார்கள், நிறைய பேர் வெளியேறி இருக்கிறார்கள், நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க. இதுல வந்து கணக்கெடுப்புங்கிறது வந்து 20 ஆண்டுகளாக எடுக்காட்டி எவ்வளவு அவசியமான ஒரு விஷயம். அதுல வந்து அவசியம்ன்றதை அவரும் ஒத்துக்கிறார். 20 ஆண்டுகளாக கணக்கெடுக்கவில்லை. நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. நிறைய பேர் பிறந்திருக்கிறார்கள். நிறைய பேர் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடியும் 2024 முன்னாடியும் உங்களுக்கான பதில் தான் சொல்றேன். நீங்க வந்து உங்களுக்கான பதில் தான் சொல்றேன். அதாவது நீங்க இரண்டாவது விஷயம் என்ன சொன்னாங்க? ஸ்பெஷல் சம்மர் ரிவிஷன் பண்ணது யாரு? சொல்லுங்க. ஸ்பெஷல் சம்மர் ரிவிஷன்ங்கிறது யார் கொண்டு வந்தது? அது யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? பிஎல்ஓ ஆபீசர்ஸ் யார் சொல்றதை கேக்குறாங்க? உங்களுக்கான பதில் தான் சொல்றேன். இரண்டாவது விஷயம் என்ன சொல்றாரு? முக்கியமான விஷயம் சொன்னாரு. அதிமுகவோ திமுகவோ பாஜகவோ எந்த பிஎல்ஏ ஏஜென்ட்டும் பிஎல்ஓ ஆபீசரோட போக கூடாதுங்கிறார்.
அப்ப நான் சொல்லல, தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிறத சொல்றேன். அவங்களுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை சொல்றேன். நான் இப்ப உங்க பாயிண்ட்ல இருந்து தான் பேசுறேன். அப்ப எந்த அளவு நேர்மையா தேர்தல் ஆணையம் அதிமுக சேர்க்கல, திமுக சேர்க்கல, பாஜக சேர்க்கல, எந்த அரசியல் கட்சியும் இல்லாமல் திமுக ஆட்சியின் கீழே யாருங்க இங்க இருக்கிற சார், அந்த பிஎல்ஓக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. அந்த பிஎல்ஓக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. தமிழக அரசு அந்த ரைட்ஸ் கிடையாது. அந்த ரைட்ஸ் அவங்களுக்கு கிடையாது. ஊழியர்கள் போறாங்க சார். ஒரு பிஎல்ஓ வந்து யார் இந்திய நாட்டினுடைய பிரஜை உரிமை முடிவு செய்யக்கூடிய உரிமை, அவர்களுக்கு கிடையாது. பேசாதீங்க, அது கிடையாது. அது நீங்க மடைமாற்றீங்க. அது சட்டம் நீங்களே சொல்றீங்க. அது சட்டம் நேர்மையாக தேர்தல் ஆணையம் வேலை செய்கிறது, எந்த கட்சியின் அழுத்தமும் இல்லாமல் வேலை செய்கிறது. தமிழக அரசு ஊழியர் போய் கணக்கெடுக்கிறார். அதுக்கப்புறம் இங்க தப்பு வரப்போகுது. தப்பு செஞ்சா திமுக அரசு தான் பண்ண போகுது. பிஎல்ஓ அத்தனை பேரும் தமிழக அரசின் கீழ தான் வேலை செய்யறாங்க. ஒரு விஷயம், அத்தனை பித்தலாட்டங்களும் வெளியில வருங்கிறதுக்காக 30 seconds வெளியில வருங்கிறதுக்காக தேர்தல் ஆணையத்தை கையில வச்சுட்டு செய்யக்கூடிய அத்தனை தில்லுமுள்ளுகளும் இன்னைக்கு கேள்வி கேட்கறதுனால பாஜகவுக்கு பதட்டம் வருது. நீங்க பீகார்ல இன்னைக்கு வெளியே இப்ப 65 லட்சம் பேர்ல எத்தனை பேரு இஸ்லாமியர்கள், எத்தனை பேரு தாழ்த்தப்பட்டவர்கள், எத்தனை பேரு பெண்கள், அந்த லிஸ்ட் அந்த சார் போட்டவங்க இவங்க ஏற்கனவே ப்ரொஃபைல் பண்ணிக்கிறாங்க. ஓட்டர்ஸ் ப்ரொஃபைல் பண்ணிக்கிறது பண்ணிக்கிட்டு பண்ண போறது யார்? பீகார்ல இருந்தோ உத்தரப்பிரதேசத்துல இருந்தோ வரப்போற அதிகாரிகள் நமது தமிழ்நாட்டு அரசின் அதிகாரி. நீங்க டைம் கொடுங்க, அவங்க மேல நீங்க டைம் கொடுங்க. 30 நாள் சுருக்க வேண்டிய தேவை எங்க இருக்கு? 30 நாள் நான் கேள்வி வாங்கி பதில் சொல்லுங்க. நீங்க சேர்த்து சொல்லுங்க. கணக்கு எடுக்கறாங்க. நான் சார் நான் சொல்றேன் 4ஆம் தேதி தொடங்கி கேள்வி பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் முடிக்கிறாங்க. எத்தனை அதிகாரிகள் போறாங்க? ஒரு மாசம். எத்தனை அதிகாரிகள் போறாங்க? எவ்வளவு ஓட்டர்ஸ்? வரைவு பட்டியல் வரப்போகுது. எத்தனை அதிகாரிகள் போறாங்க? எவ்வளவு ஓட்டர்ஸ் இருக்காங்க? 10 நாள்ல வரைவு பட்டியல் வருது. எத்தனை அதிகாரிகள் போறாங்க? எவ்வளவு ஓட்டர்ஸ்? உங்க வேலை, நீங்க தான் நம்பர் 1 தமிழ்நாடு. 6 கோடி பேர் சார், 6 கோடி தமிழ்நாடு, 6 கோடி பேர் தமிழ்நாடு, 6 கோடி பேர் தமிழ்நாடு. நீங்க தான் சார் பாஜக பண்ணனும். எலெக்ஷன் கமிஷன் கையாள பண்ணுவாங்க. நீங்க ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு பவர் சென்டரிங் கையில வச்சிட்டு மாட்டீங்க சொல்றீங்க. ஒட்டுமொத்த பவர் சென்டரிங் கையில வச்சிட்டு ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்து பித்தலாட்டம் எனக்கு திறமை இல்ல, கணக்கெடுக்க திறமை இல்ல. பாஜக உங்களுக்கு ஆளும் திறமை இல்ல சார். உங்களோட அயோக்கியத்தனத்தை கேள்வி கேக்குறோம். ஆட்சி திறமை இல்ல, அயோக்கியத்தனத்தை கேள்வி கேக்குறோம். கணக்கெடுக்க கூட துப்பு இல்ல. தேர்தல் ஆணையத்துடைய அயோக்கியத்தனத்தை திரும்புங்கள. கணக்கெடுக்க துப்பு இல்ல சார். அப்படி கேள்வி கேட்டா உங்களுக்கு பயம் வருது. உங்களுக்கு பயம் வருது. திமுக சார், திறமையற்ற திமுக திமுகனாலதான் தமிழ்நாட்டுல பாஜகவை மக்களை ஏமாத்தி ஓட்டுவாங்க. ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்கோம். அதனாலதான் உங்களை ஓட ஓட விரட்டி அடிக்க போறாங்க. அயோக்கியத்தனத்தை இங்க தமிழ்நாட்டுல நடைமுறைப்படுத்தினாங்க. விடுறது இல்ல. பித்தலாட்டங்களை, பாஜகவோட பித்தலாட்டத்தை, பாஜகவோட அயோக்கியத்தனத்தை, பாஜகவோட திருமுள்ள, பாஜகவோட திருட்டுத்தனத்தை, பாஜகவோட திருட்டுத்தனத்தை தமிழ்நாட்டுல நடைமுறைப்படுத்தினாங்க. பாஜகவோட திருட்டுத்தனம், பாஜகவோட அயோக்கியத்தனம், பாஜகவோட திருமுள்ளத்தனம் 4 மாசம் கணக்கெடுக்க முடியல. தமிழ்நாட்டுல பாஜகவோட திருட்டுத்தனத்தை திமுக அடுத்த 4 மாசம் தூங்க போகுது. திமுக தான் அவங்க ஆளு இருக்காங்க. 2 கங்காவ பாஜகவோட திருட்டுத்தனத்தை கேள்வி கேக்குறதுனால, பாஜகவோட அயோக்கியத்தனத்தை கேள்வி கேக்குறதுனால, பாஜகவோட திருமுள்ளங்களை கேள்வி கேக்குறதுனால பாஜக பயப்படுது. பாஜக பயப்படுது. பாஜக பயந்து தேர்தல் ஆணையம் கையில இருக்கு, உச்சநீதிமன்றம் கையில இருக்கு, எல்லா அமைப்புகளும் கையில இருக்கு. நம்ம எல்லா அயோக்கியத்தனங்களையும் தமிழ்நாட்டுல பண்ணிரலாம். பாஜக நினைக்குது. ஆனா தமிழ்நாட்டுல ஒருபோதும் பாஜகவின் திருட்டுத்தனங்களை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். பாஜகவின் திருட்டுத்தனத்தை தமிழ்நாட்டுல நடைமுறைப்படுத்துகிறது. ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டோம். சாயம் வெளுத்து போச்சு. ஓகே 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 என்னுடைய நேரத்துல ஓகே ஓகே என்னுடைய நேரத்துல பேசுறாரு. அதனால பாஜக பயப்படுது. பாஜக பித்தலாட்ட மக்களுக்கு நல்லது பேசுறாரு. தமிழ்நாட்டுல இருந்து பாஜக பயப்படுது. Thank you.
என்ன பேச விட்டா மக்களுக்கு உண்மை தெரிஞ்சுன்னு பயந்து ரெண்டு கங்காவும் சந்திரமுகியா மாறின தருணம். சந்திரமுகிவன் சந்திரமுகி மத்தவங்கள்ட்ட போ. நீங்க தான் ஜாஸ்தி பேசிருக்கீங்க ரெண்டு பேரும். என் டயத்துல என்ன பேச மறந்தே போச்சு. மக்களுக்கு உண்மை கூட்டணி நிகழ்ச்சி பேச விடுங்க. மக்களுக்கு உண்மையில நல்லாவே தெரிஞ்சு போச்சு. திமுகவோட சாயம் எடுத்துறோம் பயப்படுறாரு. அதிவீர நம்ம பாண்டியனுக்கு கேள்விலாம் மறந்து போச்சு. நீங்களே பேசுங்க. பயப்படுறாரு. பாஜக சாயம் எடுத்து போச்சு. பாஜக தில்லுமுள்ளுகள் போச்சு. பாஜக நியாயம் இல்ல போச்சு. மத்தவங்க இல்லாம நடக்குது. நியாயம் இல்லங்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் பேசுறோம். நியாயம் இல்லங்கிறதுனால தேர்தல் ஆணையம் அங்கே இருந்தது. மத்தியில் ஆட்சி பிஜேபியோட ஆட்சியாகத்தான் இருந்தது. இவர்கள் சட்டமன்றத்தில் வெல்லும் போதும் மத்தியிலே பிஜேபி ஆட்சி தான் இருந்தது. அதே தேர்தல் ஆணையம் தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இவங்க ஒன்று இந்த எல்லா எம்பி பதவியும் இந்த மாதிரி ரிசைன் பண்ணிட்டு நீங்க பிஜேபி மத்தியில் இருக்கு, உங்களோட தேர்தல் ஆணையம் நீங்க நடத்தின எந்த வெற்றியை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சரண்டர் பண்ணிட்டு ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு புதுசா எங்கேயாவது இருந்து ஒரு புது எலெக்ஷன் கமிஷனை உண்டாக்கி அதுல ஓட்டர் லிஸ்ட் வாங்கி ஜெயிக்கணுங்கிற தொனில பேசுனீங்கன்னா சார் இங்க இருக்கக்கூடிய தவறுகள் திருத்தப்பட வேண்டும். இங்க இருக்கக்கூடிய தவறுகளை திருத்துவதற்கு இந்த கால அவகாசம் நீங்க இன்னும் 350 நாள் கொடுத்தாங்க சார். எடுத்த மாத்திரத்திலே இவ்வளவு குறுகிய காலம் என்று சொல்வார்கள். 2 வருஷம் கொடுத்தாலும் இன்னும் குறுகிய காலம் தான் சொல்வார்கள் ஒழிய இவர்கள் தேர்தலை சந்திப்பதற்கு இன்றைக்கு பயன்பட்டு விட்டது. தேர்தல் வெற்றி என்பது இனிமேல் இவர்களுக்கு கிடைக்காது என்பதை புரிந்து கொண்டார்கள். திமுகவினுடைய ஊழல் வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக இது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கோவையிலே ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார். கூட்டு பாலியல் பலாத்காரம் முதலமைச்சருடைய தொகுதியிலே 6 பேரை ஒரு கும்பல் வெட்டி வெட்டி சென்றிருக்கிறது. இங்கே சீர்கேடுகள் வெளியே வந்துவிடக் கூடாது. கத்தி கதறி எஸ்ஐஆர் சார் எது என்று கேட்டாலும் பதறி நடுங்குகிற ஒரு நிலைக்கு வந்திருக்குன்னா இவர்களுடைய தோல்வி, தேர்தல் தோல்வியை முன்னாடியே உணர்ந்திருக்கிறார்கள். அதனால் தான் இப்படி செய்கிறார்கள் ஒழிய இது முறையாக எஸ்ஐஆர் வேண்டும், அதை சரி செய்ய வேண்டும். அதற்கு ஏதாவது தடை வந்தால் அதிமுக உச்சநீதிமன்றத்துக்கு சென்று அதை மீண்டும் கொண்டு வந்து எஸ்ஐஆர் சரி செய்யப்படுவதை ஊர்ஜிதமாக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஒரே நிமிஷம், யார் பயந்துட்டு முக்காடு போட்டுட்டு டெல்லிக்கு ஓடுனது யாரு? யாரு டெல்லிக்கு மூஞ்சில முக்காடு போட்டு ஓடுனது யாரு? யார் பயந்தாங்க? யார் சந்திச்சா அங்க சொன்னீங்க 3 ஆண்டுகளாக நிதி கேட்க போக முடியாமல் தமிழ்நாட்டுக்குள் காது குத்துக்கும் ஒட்டை அடிக்கிற ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஏன் ஈடி ரைட் பிரதமரை பாத்தீங்க? அங்க போய் பார்த்து ஏதாவது 1 ரூபாய் நிதி போட்டு வர முடியல. அங்க போய் முடிச்சிட்டு வந்து ஐயா எதிர்க்கட்சி நீங்க போய் நிதி வாங்கிட்டாங்க கேட்டீங்க. 10 எலெக்ஷன்ல கேட்டீங்க. அப்படி பார்த்தால் அதிமுக உதயமான பிறகு கிட்டத்தட்ட 1300 எம்எல்ஏக்களை பெற்றிருக்கிறோம். வெறும் சொற்ப 800 எம்எல்ஏக்களை பெற்றிருக்கிற நீங்கள் எல்லாம் தோல்வி குறித்து பேசுவதற்கு அருகதையற்றவர்கள் சொல்றேன். கிட்டத்தட்ட 500 எம்எல்ஏக்களை எங்களை குறைவாக வென்றவர்கள். நீங்க என்ன பேசுறீங்க? பத்தி பேசுறது பழனிசாமி போய் கேளுங்க. கிட்டத்தட்ட 500 எம்எல்ஏக்கள் இதுவரை நடந்த தேர்தல்களில் எங்களை விட குறைவாக பெற்றிருக்கிறீர்கள். அப்படி பார்க்கும்போது அதிமுக 13 தேர்தல்ல தொடர்ந்து தோல்வி அடைஞ்ச வரலாற்று சாதனையை அதிமுக செஞ்சிருக்குது. நீங்க இந்த மாதிரி ஏகவசனம் பேசுறது, உடனே இந்த இவர் பேரை சொல்றது எடப்பாடி பாத்தீங்களா விவசாயி அவர் பேச்சு கேட்டீங்க. மோடி மாதிரி தில்லுமுள்ளு தெரியாது. மோடி மாதிரி தில்லுமுள்ளு தெரியாது. மோடி மாதிரி தில்லுமுள்ளு தெரியாது. மோடி மாதிரி தில்லுமுள்ளு பண்ண தெரியாது. ஆமா வியாபாரம் பண்ணலாம் யாரு இது? இவருக்கு என்ன நியாயத்தை இங்க சொல்லுங்க. நியாயத்தை பேசோடுங்க. வெளியில இருந்து பேசுறீங்க. எனக்கும் பதில் சொல்றீங்க, அவருக்கும் பதில் சொல்றீங்க. ஆங்கர் சொன்னா கேட்க மாட்டீங்க. நீங்க ஆங்கர் அவரு ஆங்கர். நீங்க என்ன பதில் கேளுங்க. நீங்க ஆங்கர் கிடையாது. ஆங்கிலத்துல அனார்க்கின்னு ஒரு வார்த்தை உண்டு. அதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இப்ப நடக்குது. இவர் எதுக்கு பேசுறாருன்னா அதிமுக காரோட பேசிட்டு இருக்காரு. இவர் எதுக்கு வந்து இவ்வளவு வாங்கி இவர் பேசிட்டு இருக்காரு? அநாகரிகமா? ப்ரொஃபசர் அருணன் கொஞ்சம் காப்பாத்துங்க. நல்லது, அதுக்கு தான் நான் கையை உயர்த்தினேன். அதாவது இதுல வந்து இந்த விவாதத்துல அதிமுக நண்பர் சரி பாஜக காரன் எழுப்பியதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்.
ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கு, அது மக்கள் மனசுல இருக்கு என்கிற காரணத்தினால அதை நான் அட்ரஸ் பண்ண விரும்புறேன். அது என்னன்னா, என்னையா 1 மாசம் சொல்லி ஏன் இவ்வளவு சிரமப்படுறீங்க? 1 மாசத்துக்குள்ள அது செய்ய முடியாதா? அந்த அளவுக்கு வந்து ஒரு கட்டமைப்பு தமிழ்நாட்டுல இல்லையா அப்படின்னு ஒரு பாயிண்ட். இதுல கிளாரிஃபை பண்ணு. நவம்பர் 4 ஆரம்பிச்சு பிப்ரவரி வரைக்கும் போகுது. நவம்பர் ஜனவரி நீங்க சார் 30 நாள் 4 நாள் எப்படி 4 மாசம் போய் சொல்றாங்க? 4 மாசம் இருக்கு. நவம்பர் 4 வரைக்கும் 2025 ல இருந்து 12 நான் பேசுறது ஒரே சமயத்துல இவ்வளவு நேரம் பேசுறேன். யார் சொல்லுங்க உண்மை இல்லன்னா போய் பேசாம இருக்கணும். சொல்லுங்க பாஜக நண்பர்கள் சொல்லுங்க, பாஜக நண்பர்கிட்ட சொல்லுங்க. மாண்பு குறித்து ஏற்கனவே குறிப்பிட்டார்கள். சில குறுக்கிடுகிற மாண்பு யாரும் எதிர்பார்க்க யார் அதிகமாக குறுக்கிட்டு பேசிட்டீங்க? இது வந்து அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நாளை முதல் டிசம்பர் 4 வரைக்கும் தான் அந்த எனுமரேஷன் எனப்படுவது. வாக்காளர்களை சந்தித்து அந்த படிவத்தை கொடுத்து அதை பூர்த்தி செய்வது, அப்புறம் இன்னொரு முறை போய் வாங்குவது என்பது இந்த 1 மாசத்துக்குள்ளதானே பண்ற போறாங்க. இந்த 1 மாசத்துக்குள்ள எவ்வளவு பெரிய கட்டமைப்பு இருந்தாலும் முடியாது. காரணம் என்னன்னா, அந்த முக்கியமான பாயிண்ட் 2002 வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இருந்தா தான் தப்பிச்சிங்க. இல்லை என்றால் உங்க அப்பா அம்மா பேர் இருக்கணும். அப்பா அம்மா யாராவது இப்ப வந்து உயிரோடு இல்லைன்னா அவங்களுடைய இறப்பு சான்றிதழ் உங்கள் கையில இருக்கணும். இவ்வளவையும் வந்து எப்படி 1 மாசத்துக்குள்ள அவங்களால தர முடியும்? திமுக காரங்களோ அல்லது அதிமுக காரங்களோ பாஜக காரங்களோ போனா இந்த விஷயத்தை முடிவு செய்ய முடியாதுல்ல. 2வது பாயிண்ட், அரசு ஊழியர்கள் அவங்க எல்லாம் மாநில அரசு ஊழியர்கள் தானேன்னு. அரசு ஊழியர்கள் இந்த பணிக்கு போகும்போது அவங்க தேர்தல் ஆணையத்தின் கீழே வந்துருவாங்க. அவங்க சொல்கிற முறைப்படிதான் அவங்களால செய்ய முடியும். அவங்க இந்த முறைனா வெளிப்படையான முறை இல்லையா, தில்லுமுள்ள செய்ய முடியாது இல்லையா? இப்போ இதோட நோக்கமே பாஜகவுக்கு வாக்கு சேகரிக்கிறது தானே இதோட நரேட்டிவ். தமிழ்நாடு அரசு சரி, நான் அப்படி சொல்லவே இல்லை. கொஞ்சம் கேளுங்க. அப்படி ஒரு வாக்கியம் நான் ஏதாச்சும் சொன்னேன்னா, நான் சொல்லுவது வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்படக்கூடிய அவ்வளவு வாய்ப்புகளும் இருக்கா இல்லையா, அதைத்தான் சொல்ல வர்றேன். இப்ப வந்து இவர் அரசு ஊழியர் இன்னும் கூட சொல்றேங்க ஐயா, அவர் திமுக அனுதாபியாவே இருக்காரு, போறாரு, அவரால் என்ன செய்ய முடியும்? அவர் வந்து அதுவும் அவர் என்ன சொல்லிருக்கா, 2002 வாக்காளர் பட்டியல்ல இருக்கக்கூடிய வீட்டுக்கு தான் போகணும், அது தெரிஞ்சுக்கோங்க. அங்க போறாரு, விஷயம் முடிஞ்சு போச்சு. மித்தவங்க அலறாங்க, ஐயா நான் 2002 பட்டியல் இல்லை, அப்ப என்ன செய்யணும்? அப்படி என்ன நீ என்னென்ன இவ்வளவு செய்யணும்? அவ்வளவுதான் அவர் செய்ய முடியும். ரைட், உங்க அப்பா அம்மா இருக்காங்களா, அன்னைக்கு இருந்தாங்களா, அதை பூரா பார்க்கணும். அப்புறமேல அவங்க இப்ப உயிரோடு இருக்காங்களா இல்ல? ப்ரொஃபசர், நான் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ண நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சியோ மத்தவங்களோ சொல்வது வந்து இது வந்து பாஜகவுக்கு வாக்கு சேகரிக்கக்கூடிய முயற்சி அப்படின்னு சரி பிக் பண்ண முடியாதுல்ல. நீங்களே சொல்வது போல நம்ம அரசு அதிகாரிகள் போறாங்கன்னா நமக்கெல்லாம் தெரிந்த விதிகளின்படி 2002 பட்டியல எல்லாரும் பிஜேபி வாக்காளரா இருக்க மாட்டாங்க, அதிமுக வாக்காளரா இருக்க மாட்டாங்க. இதுல ஒரு அரசியல் நோக்கம் என்ன பாக்குறோம் நம்ம? நான் சொல்ற அரசியல் நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான். வாக்காளர்களுடைய எண்ணிக்கை, ஏழை வாழை வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சா நல்லது என்று பாஜக நினைக்குது. இந்த எஸ்ஐஆர் அதிமுக ஆதரிச்சா அவங்களுக்கு அப்படி முடிவுக்கு தான் மக்கள் அதிமுக விடாது. ஐயா விட வேணாம் ஐயா, யாருங்க ஐயா உங்களை விட சொன்னா? நீங்க தொடர்ந்து எஸ்ஐஆர் வேணும்னு சொல்லுங்க, மக்கள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா மக்களுக்கு இது எவ்வளவு சிரமத்தை தரப்போகுது, அவ்வளவு நாங்களுங்க ஐயா. நீங்க சொல்லுங்க, இந்த அற்புதமான திட்டத்தை நாங்க வரவேற்கிறோம்னு நீங்க அதிமுக பேசுங்க, நல்லா பேசிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு மக்கள் உரிய முறையில கடிதமே கொடுத்துட்டோம், வரவேற்று நீங்க இல்லங்கய்யா, நீங்க ஆமா அதைத்தான் சொல்ல வரேன், அதைத்தான் சொல்ல நீங்க செய்யுங்கிறேன். என்னுடைய அன்பான ஏழை பாளைகளுக்கு, அதாவது 5 பைசா செலவில்லாமல் மருத்துவ சீட்டை வாங்கி தந்த எங்களுக்கு வாக்கு சீட்டை வாங்கி தர முடியாது என்று நீங்கள் சொல்வது வேடிக்கையா இருக்கு சார். இது உங்க வேலை இல்லையே. என்னங்கய்யா பேச்சு இதெல்லாம் பேச நான் எப்படி பேசுறதுக்கா? இவ்வளவு பொறுமையா இருக்கேன். அடுத்து நீங்க நாங்க ஒவ்வொரு பூத்துல இருக்கோம்னு சொல்றேன் சார். அப்ப நீங்க திமுகவுக்கு மற்ற கட்சிகளுக்கு பூத்துல ஆளே இல்லையா? சரிபார்ப்பதற்கு முடியாதா? இது கூட தெரியாம வாக்காளரா இருந்தா தாயா பூத்துல போய் பண்ண முடியும்? நீங்க சொல்ற எல்லாமே வந்து நீங்க வந்து ஒரு மக்களை குழப்புகிற தொழில இருக்கிறீங்களே ஒழிய இது ஒரு மாசி ஓட்டு கிடையாது. இதை செய்யாமல் இது இல்லாமல் ஒரு பூத்துல 1000 பேர் எங்கேயோ தொலைஞ்சவர்களாகவே இருக்கிறாங்கிற கட்டமைப்பே முதல்ல தவறான கட்டமைப்பு. ஓகே,
ஃபைன். ப்ரொஃபசர் கருத்தை முடிச்சிருங்க. அப்புறம் சந்திரமுகி 1 சந்திரமுகி 2 பேசுங்க. இவங்க பேசுறது எனக்கு ரொம்ப சிரமம். என்ன பண்றவங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் இருந்தா இப்ப நான் வந்து அவங்க பேச்சுல இருந்து கண்டுபிடிச்ச பாயிண்ட் இது 2 தான். இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும். இவங்களுக்காக இல்ல, கேட்கிற நேயர்களுக்காக நான் சொல்ல வர்றேன். ஆகவே பிரச்சனை வந்து அவங்க அரசு ஊழியர்களா, மாநில அரசு ஊழியர்களா, அவங்க எந்த கட்சி அனுதாபிகளா, அதே போல 1 மாசம் போதுமா என்பதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான பிரச்சனை. வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் இன்றைக்கு வாக்காளர்கள் இல்லை, நீங்க ஒவ்வொருவரும் மீண்டும் வாக்காளர் ஆக வேண்டும். அப்படி ஆவதற்கு என்ன சிக்கல் என்றால் 2002 வரைக்கும் நீங்க போகணும். அதே போல 13 சர்டிபிகேட் வச்சிருக்கணும். அதுக்குள்ள இருந்து ஒண்ணு உங்கள் கையில இருக்கணும். இல்லை என்றால் ரொம்ப சிக்கல். இவ்வளவு ஆபத்தான ஒரு எஸ்ஐஆர். ஆகவே தான் நாங்கள் எதிர்ப்பு பேசுகிறோம். ஈஸி பார்ட் முடிஞ்சாச்சு. இப்ப இறுதி கருத்து இதுதான். போய் சீக்கிரமா போய் சரி பண்ணி பார்த்து வாக்க சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். குட் பாய்ஸ் 2 பேர் முடிச்சாங்க. நான் முடிச்சேன். சுருக்கமா சந்திரமுகி சொல்றேன். ஐயா பேசினாங்க அருண் அவர்கள் 2002 அடிப்படையில் இருக்கிறது அதுதான் பேஸ், அது இல்லாட்டி முடியாதுன்னு. 2002 தான் பேஸ்ன்னு தேர்தல் ஆணையம் சொல்லும் போதே அதை பேஸா எடுக்கிறதுக்கு பாஜக ஆசைப்படுமா? நேற்று இருக்கிறத பேஸா எடுக்க ஆசைப்படுமா? 2002 எங்க நிலை எப்படி இருந்தது, இப்ப எங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? நாங்க அரசியல் ஆதாயம் கருதினால் சமீபத்திய டேட் வச்சிருப்போமா, 2002 வச்சிருப்போமா? இதுலயே தெரியலையா? முதல் விஷயம், இதுல எங்க நேர்மை தெரியுது, தேர்தல் ஆணையத்தின் நேர்மை தெரியுது. ரெண்டாவது சொன்னாரு உங்க நேர்மை, எங்களோட நேர்மை தெரியல. பாஜக இல்ல, பாஜக மேல குற்றச்சாட்டு சொல்றாங்கல்ல, அப்படி இல்ல. புரிஞ்சுக்கிட்டோம். நேர்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்க ஆட்சி சார், எங்க ஆட்சி சார், நாங்க சொல்றோம் சார், நாங்க நேர்மையா இருக்கோம்னு சொல்றோம் சார், எங்களுக்கு அது உரிமை இருக்கு சார். ரெண்டாவது விஷயம், அவர் முக்கியமான விஷயம் சொன்னார். பிஎல்ஓ வந்து திமுக ஆதரவாளராகவே இருக்கட்டும், அவர் தமிழக அரசு ஊழியர் தான். உங்க விதி படி தானே செய்ய முடியும். அவர் பிஎல்ஓ போனாருன்னா அவர் நேர்மையா தான் செயல்படணும், யாருக்கு ஆதரவாகவும் செயல்பட முடியாது. விதிகள் படி செயல்படணும். விதி பிரச்சனையா இருக்கு. விதிகள்ல எங்க பிரச்சனை இருக்கு? அம்மா அப்பா டாக்குமெண்ட் கொண்டு வா, அதை கொண்டு வா. உங்க காலேஜ் சீட் வேணும் கேக்குறீங்க, காலேஜ் சீட் வேணும்னு போறீங்க. அவங்க ஒரு பேக்கப் கிளாஸ் சர்டிபிகேட் கேக்குறாங்க, 2 மாசம் கழிச்சு தரீங்க. நீங்க மனு கொடுக்கலாம், நீங்க அப்ஜெக்ஷன் பண்ண டைம் இருக்கு. எப்ப இருக்கு? ஜனவரி கடைசி வரைக்கும் இருக்கு. பிப்ரவரியில தான் கடைசி வரவு வாக்காளர் பட்டியல் வருது. உங்களுக்கு பிப்ரவரி மாச கடைசி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. அதனால நீங்க வந்து உங்க டைம் இப்பவே முடிய போறது இல்ல. அப்ஜெக்ஷன் பண்ணலாம், ஆட்சேபனை தெரிவிக்க உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரே மாசத்துல எல்லாம் முடிய போறது இல்ல. அதனால ஒத்துழைப்பு கொடுக்கறோம்னு மனசு இருக்கணும் சார். முதல்ல இங்க என்ன பயப்படுறாங்க, இவங்க கள்ள ஓட்டெல்லாம் காணா போயிருமேன்னு திமுக கவலைப்படும். அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, கொடுக்காம போங்க. ஆனா எனக்கு ஒத்துழைப்பு குடிச்சு சீக்கிரம் முடிச்சிருங்க. சீக்கிரம். டெல்லி மகாராஷ்டிரால பாஜக திருட்டுத்தனமா தான் ஜெயிச்சுன்னு குற்ற இப்ப வரைக்கும் இருக்கு. அதை தேர்தல் ஆணையம் மறுக்கல. மோடியினுடைய தேர்தல் பரப்புரைக்கு தகுந்த மாதிரி, மோடியினுடைய தேர்தல் பரப்புரைக்கு தகுந்த மாதிரி தான் கேம்பெயின் அவங்க ஸ்கெடியூலே போடுறாங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து பதில் சொல்லல. நீங்க தேர்தல் நிதி பத்திரத்துல இருந்து நீங்க ஏன் சார் சிசிடிவி கேமராவுடைய ஃபுட்டேஜ் நீங்க கேண்டிடேட்டுக்கே 1 வருஷம் வரைக்கும் வாங்கலாம். ஆனா 45 நாள் வரைக்கும் தான் மாத்திரம் ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளையும் பாஜக குளறுபடி பண்ணி இன்னைக்கு எல்லாத்தையும் 30 நாளுக்குள்ளார பண்ணிடுங்க, இல்லாட்டினா நாங்க சேர்த்துக்கே மாட்டோம். நீ யார் பண்றதுக்கு? நீங்க யார் பண்றதுக்கு? இன்னைக்கு பாஜகவும் தேர்தல் ஆணையமும் ஒண்ணுதான் அப்படின்னு பாஜக நண்பர் சொல்லிட்டாரு. இதை தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். பாஜகவுடைய கைகள்ல தேர்தல் ஆணையம் இன்னைக்கு இருக்குது. எங்க மேல குற்றம் சுமத்துனதால நான் சொல்றேன், எங்க நேர்மையை நான் வெளிப்படுத்துகிறேன். நீங்க பொய்யான குற்றச்சாட்டு சுமத்துகிறீர்கள், அதனால சொல்லுகிறேன். இத தமிழ்நாட்டுல அனுமதிக்க மாட்டோம். எங்களுடைய நேர்மையை மக்கள் உணர்ந்து விட்டார்கள். மக்கள் உணர்ந்து விட்டார்கள். எங்கள் நேர்மையை மக்கள் உணர்ந்துட்டாங்க. உங்களுடைய மக்கள் உணர்ந்து. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.